ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியா ஹாரர் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்தோனேஷியா ஹாரர் படம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஷாமனுடைய வீட்டுல இருந்து நம்ம ஹீரோ பண கஷ்டத்தால பணத்தை ஆட்டைய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மோசமான ஒரு கத்தி மாதிரி ஒரு விஷயத்த ஆட்டைய போட்டு கொண்டாரு. இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத பயங்கர அமானுஷமான ஒரு பயங்கர மோசமான விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் என்ன விஷயம், கடைசியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல சண்டே வரைக்கும் ஃபாதர்ஸ் டேக்கான ஆஃபர் இருக்கு மக்களே. போட்டோ கஸ்டமைஸ் வாலெட் அப்படி இல்லை அப்படின்னா புதுசா ஒரு காம்போ கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, ஜஸ்ட் 499க்கு நீங்க வந்துட்டு வாலெட் வித் கீ செயின் வாங்கிக்க முடியும். நேம் இல்ல டெக்ஸ்ட் ஏதாவது விஷ் பண்ணணும் அப்படின்னா அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சண்டே வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஷாமேனை காமிக்கிறாங்க. இவர் உடம்பு முழுக்க ஒரே புண்ணா இருக்கு. ஏதோ ஒரு தோல் வியாதி மாதிரி இருக்கு. இவர் உட்கார்ந்து இவருடைய சகாக்கள் கூட சேர்ந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மந்திரம் பண்ண முன்னாடி ஒரு டேகர் மாதிரி இருக்கு. அந்த டேகர் அப்படியே பறக்குது. இவரு ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல வருஷமா பூஜை பண்றாரு. பல வருஷமா அந்த மந்திரம் எல்லாம் பண்றாரு. அப்படி அந்த மந்திரம் பண்ண உடம்புல இருக்க பொண்ணுலாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயி மொத்தமா சரியாகுது. இப்போ இது நடந்து சில பல வருஷங்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி ஒரு அம்மா இருக்காங்க. தங்கச்சி ப்ரே பண்ணிட்டு இருக்கா. தங்கச்சியும் அம்மாவும் பயங்கரமான கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. ஹீரோக்கு பெருசா கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. அதே டைம்ல ஹீரோடைய அம்மாக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம ஸ்டார்டிங்ல அந்த ஷாமேனுக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அதே போல உடம்பு முழுக்க பொண்ணா இருக்கு, கால்லாம் வீங்கி இருக்கு, ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்க. அம்மாவை ஷாமான் கிட்ட கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் ஹீரோவும் சேர்ந்துட்டு அந்த ஷாமனை பார்க்க போறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை தான் பார்க்க போறாங்க. போனா நீங்க வந்துட்டு டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னும் போது தங்கச்சி எல்லாமே ஃபில் பண்றா. ஃபில் பண்ணும்போது கேர்டேக்கருடைய டீட்டெயிலையும் ஃபில் பண்ணும், முக்கியமா டேட் ஆஃப் பர்த் கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. அம்மாவுடைய டீட்டெயில் கேக்குறாங்க. ஓகே, கூட வரவங்க டீட்டெயிலாம் ஏன் கேக்குறாங்க அப்படின்னு இதுக்கு கேக்குறாங்க. நம்ம அம்மாவை குணப்படுத்தணும், அது மட்டும் தான் நம்ம எய்மா இருக்கணும், நீ ஃபில் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனா அங்க கர்ட்டனால க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கு. அங்க கூட்டிட்டு போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை உட்கார வச்சுட்டு பேஷண்டோடைய கூட வந்தவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடியே உட்கார்றாங்க. நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் முன்னாடியே உட்கார்றாங்க. இப்ப அந்த கர்ட்டனை மூடுறாங்க. அங்க ஷவுமேன் வராரு. வந்த ஒரு கையில அந்த டேகரை கொண்டு வந்து அம்மாவுடைய முதுகுல ஏதோ ஒரு மந்திர வார்த்தை எழுதி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு பார்க்கும்போது ஏதோ டீமன் வந்து அம்மாவுடைய அந்த ரத்தத்தெல்லாம் கடிச்சு சாப்பிடுற மாதிரியும் இந்த சீன்லாம் காட்ட முடியாது. பயங்கர கொடூரமா இருக்கும், ஒரு மாதிரி அகோரமா நடக்கிற மாதிரியும் இருக்கு. டீமன் அப்படின்னா அது ஆண் டீமன் கிடையாது, இது ஒரு பெண் டீமன் மக்களே. இதை பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு பக்கத்திலேயே அந்த டீமன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க யாரையுமே காணும். இது எல்லாமே இமேஜினேஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டாரு. இப்ப அந்த பிரேயர்லாம் முடியுது. மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அந்த ப்ரே பண்ண கால இருக்க பொண்ணுலாம் குணமாகுது, உடனே ஆறுது. அம்மா மொத்தமா குணமாயிட்டாங்க. அந்த ஷாமன் ஹீரோவுடைய தங்கச்சியும் கூப்பிட்டு, பாரு உங்க அம்மா குணமாயிட்டாங்க பாரு அப்படின்னா, அம்மா வரும்போது முடியவே முடியாம அப்படியே தூக்கி தான் வந்திருப்பாங்க. இப்ப பார்த்தா எகிரி குதிக்கிறாங்க, பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோடைய தங்கச்சிக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப அந்த ஷாமன் ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி கையில 2 பொட்டலத்தை கொடுத்து, இந்த ரிச்சுவல் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல கெட்ட சக்திகள் வர வாய்ப்பு இருக்கு, அதை விலக்கி வைக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் எனர்ஜியை மேக் பண்ண, நல்ல சக்தி உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த பொட்டலத்தை வீட்டு வெளியிலையும் அதுக்கப்புறமா அம்மா இருக்கு இந்த ரூம்லயும் மாட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மறக்காம மாட்டி வை அப்படின்னு சொல்றாரு. இதை கொண்டுட்டு வெளியே வந்தா அந்த ஷாமனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவரு வந்துட்டு என்னாச்சு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்ட்டி நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசிஸ்டன்ட்டுமே அந்த பொட்டலத்தை மறக்காம கொண்டு போயிட்டு மாட்டி வைங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு லட்சக்கணக்கில் வாங்குறாரு. நம்ம ஹீரோவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹீரோ மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு தங்கச்சி அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடன் வாங்கி தான் இந்த காசையே கொண்டு வந்திருப்பாரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சலை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு வெட்டப்பட்ட விரலும் ஒரு சின்ன பேப்பரும் இருக்கு. நீ கொடுக்க வேண்டிய கடனை சீக்கிரமா கொடு, நீ கொடுக்கல அப்படின்னா உன்னுடைய விரலையும் இதே போல வேற ஒரு ஆளுக்கு பார்சலை அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரவுடி போட்டிருக்கான். நான் சொன்ன மாதிரி ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலியை பாத்துக்கிறாரு. அம்மாக்கு உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்காரு. அதையெல்லாம் பார்த்து செமையா பயந்து போயிட்டு அந்த பொட்டலம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதை வீட்டு வாசல்லையும் அம்மாவுடைய ரூம்லயும் கட்டிட்டு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ
ஒரு ஆன்டிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓனர் ஒரு கஸ்டமரை டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு டேகர் வாங்க தான் வந்திருக்காரு. இவர் வந்துட்டு நிறைய பழங்காலத்து டேகர்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா. இது இந்த மாதிரி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓனர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதோ கடையில ஒர்க் பண்ற பையனே வந்துட்டான். இவன் செமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு இது வந்திருக்கு. நீ அதை கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கொண்டு வந்து இது என்ன பண்ணும், இதை வச்சு எப்படி அட்டாக் பண்ண முடியும், எப்படி தன்னை தானே பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னா இதெல்லாம் மொக்கையா இருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேற ஏதாவது புதுசா யூனிக்கா வந்தா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ லேட்டா தான் வேலைக்கு வந்திருப்பாரு. அடிக்கடிக்க லேட்டா தான் வருவாரு. ஏயா இந்த மாதிரி வழக்கம் போல லேட்டாவே வேலைக்கு வர, ஒருவேளை நீ முன்னாடியே வந்திருந்த அப்படின்னா அந்த கஸ்டமர் கிட்ட நீ கொஞ்சம் டீடைலா பேசிருக்கலாம், ஒருவேளை அந்த கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி சேல் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லி செமையா ஃபீல் பண்றாரு. சரி ஓகே, எனக்கும் புரியுது, இதுக்கப்புறமாச்சு ஒழுங்கா வேலைக்கு வா, இது வரைக்கும் லேட்டா வந்த அண்ட் லீவ் எடுத்த எல்லாத்துக்குமான சம்பளத்தை கல் பண்ணிட்டு பேலன்ஸ் சம்பளம் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை வாங்கிட்டு ஹீரோ டீ சாப்பிடலான்னு கடைக்கு போனா அங்க கடங்காரங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய ரவுடி கிட்ட கடை வாங்கியிருப்பாரு. அந்த ரவுடியோடைய ஆட்கள் வந்துட்டாங்க. பார்த்துட்டு ஓடுறாரு. ஓடினா மட்டும் விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி விரட்டிட்டு ஓடி வந்து ஹீரோ புடிச்சிட்டாங்க. புடிச்சு அந்த ரவுடி கிட்ட தூக்கிட்டு போக, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, கடனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணும், கால் பண்ணா எடுக்க மாட்டேற, ஆளை பார்த்தாலே பயந்து ஓடுற, எப்பதான் காசை கொடுப்ப அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, உன் நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் கடன் வாங்கினேன், ஆனா வாங்கின கடனை கண்டிப்பா திருப்பி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா உன்னை கொலையே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அந்த ஷாமேனை காமிக்கிறாங்க. இவருடைய பழைய ஃப்ரெண்டு வந்திருக்காரு. வந்து பேசும்போது எங்கப்பா உன் பொண்ணையே ஆளக்கானும், பொண்ணை மீட் பண்ணுறியா பேசுறியான்னு கேட்க, நான் பண்ணுற இந்த விஷயம்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்துட்டு என்னை பார்க்க வரதே கிடையாது, நானும் இந்த விஷயத்தில் சில ரிஸ்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கேன், எனக்கு மாற்றா ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் போயிட்டு என் பொண்ணு கூட கடைசி காலத்தை சந்தோஷமாக கழிக்க போகிறேன், நிம்மதியாக கழிக்க போகிறேன் அப்படின்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த பொறுப்பை வேற ஒருத்தர் மாத்தி விட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கையெல்லாம் முறுக்குது. அந்த ஜின் வந்துட்டு இவரை ஏதோ பண்ண பாக்குது, ஏதோ சிக்னல் மாதிரி கொடுக்குது அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நான் பண்ணி முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் பண்ணி முடிப்பேன், என்னுடைய கடமையை முடிக்காம நான் அடுத்த ஆளுக்கு மாத்தி விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கையே சரியாகுது. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அடிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வந்தா தங்கச்சி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் ப்ரே பண்ணிட்டு ஏஞ்சி நிக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் நோட் பண்றாரு, இங்க மாட்டி வச்ச அந்த பொட்டலத்தை காணும், அடியே பொட்டல அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டா, இது வந்துட்டு நம்ம மத நம்பிக்கைகளுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தூக்கி போட்டேன், அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு சம கடுப்பு. மத நம்பிக்கைகளுக்கு எதிரா இருக்கு அப்படின்னா அம்மாவையே நம்ம முதல்ல ஷாமன் கிட்ட கூண்டு போயிருக்க கூடாது, அது எங்க தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு குப்பையெல்லாம் கிளறி கொண்டு வந்து மறுபடியும் மாட்டி விட்டு, இதை தூக்கி போடாத, நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் தங்கச்சி நோட் பண்றாங்க ஹீரோக்கு காயம் பட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா மூஞ்செல்லாம் யாரும் நலங்கு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ஒன்னும் இல்ல, வர வழியில நாய் துரத்தி கீழே விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ள வந்து அப்படியே சோகமா படுக்கிறாரு. ஆக்சுவலா நாய் துரத்தி எல்லாம் கீழே விழுந்திருக்க மாட்டாரு, அந்த ரவுடி பைய கூட்டு போனாலையா போட்டு பொழந்து அமுச்சு விட்டுருக்கான். இன்னொரு வாட்டி உன்னை மீட் பண்ணும்போது கண்டிப்பா காசு வேணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற, உன் தங்கச்சி அம்மாவெல்லாம் வெளியே தள்ளி விட்டு அந்த வீட்டையே நான் எடுத்துப்பேன், வீடு வந்துட்டு வாடகை வீடு, வீட்டுல இருக்க விஷயங்கள்லாம் ஆட்டையை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பான். யோசிச்சுட்டே படுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஷாமேன் கிட்ட அம்மாவை கூண்டு போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அங்க வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் காசெல்லாம் வாங்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டு இருப்பாரு. எக்கச்சக்கமான காசு, நம்ம ஹீரோவே லட்சக்கணக்கில் கொடுத்திருப்பாரு. சோ கண்டிப்பா அங்க போயிட்டு ஆட்டையை போட்டா பணம் நிறைய கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்ட ஹீரோ நைட்டோட நைட்டா மூஞ்செல்லாம் மூடிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு நேரா கிளம்பி அந்த வீட்டுக்கு போக, அந்த ஷாமனுடைய வீட்டுல எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அங்க ஆளே இல்ல, யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ளேயே போயிட்டாரு. உள்ள போனா ஒரு கபோர்டு இருக்கும், கபோர்டு லாக் கூட பண்ணப்படாம இருக்கு. லாக்க திறந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது அதே பெட்டி உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை தூக்குறாரு. அந்த பாக்ஸோட ஒரு புடவை வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. அந்த புடவையை பிடிச்சி எடுத்தா ஏதோ பாஞ்சாலி புடவை மாதிரி இழுக்க வந்துட்டே இருக்கு. இவரும் இழுக்கிறாரு வந்துட்டே இருக்கு. அப்ப ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஒரு பேய் வந்து பயமுறுத்த ஹீரோ பயந்தே போயிட்டாரு. பார்த்தா இது ஹீரோக்கு வந்து இல்யூஷன் மட்டும்தான். அந்த பாக்ஸ் அங்கிருந்து ஆட்டையை போட்டுட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து அந்த லாக்க உடைச்சு உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, பணம் இருக்கான்னு பார்த்தா பணம் இல்ல, பணத்துக்கு பதிலா அந்த டேகர் இருக்கு. இந்த டேகரை யூஸ் பண்ணி தான் அம்மாவுடைய முதுகுல ஏதோ மந்திர வார்த்தையெல்லாம் போட்டு அம்மாவையே அந்த ஷாமன் குணப்படுத்திருப்பாரு. ஆட என்னடா இது, கஷ்டப்பட்டு
அவசரப்பட்டு போயிட்டு ஆட்டையை போட்டு கொண்டு வந்தா இது சாதாரண கத்தியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அதை அதே பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணிட்டு கட்டிலுக்கு கீழே போட்டு படுத்துட்டாரு. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும் போது யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. இந்த டைம்ல யாரு? தங்கச்சி நீயாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியா இருக்கு. அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த சவுண்டும் இல்ல. ஆட இந்த டைம்ல யாரு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு அழகான பொண்ணு முதுக காமிச்சு ஆடிட்டு இருக்கா. ஃபேஸ் தெரியல. யார் இந்த பொண்ணு? இந்த டைம்ல வந்து நம்ம வீட்டு நடுவுல ஆடிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு முகத்தை பார்க்கலான்னு போகும்போது அந்த பொண்ணும் திரும்பலான்னு பாக்குறா. அப்போ டக்குன்னு கரண்ட் கட் ஆயிட்டு ஒரு இருட்டா போயிருது. நம்ம ஹீரோ மேட்ச் பாக்ஸ் எடுத்து கொளுத்துறாரு. கொளுத்தி அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது இவ்வளவு நேரமா ஆடிட்டு இருந்த அந்த அழகான பொண்ணு ஆள காணோம். எங்கடா இங்க ஆடிட்டு இருந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி பக்கமா ஆடிட்டு இருக்கு. முன்னாடி இந்த பொண்ணு எப்படி பின்னாடி போன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த தீக்குச்சி கொஞ்சம் கொஞ்சமா பத்தி எரிஞ்சு கை கிட்ட வந்து கை சுடுது. நம்ம ஹீரோ கீழே போட்டாரு. அடுத்த குச்சியை எடுத்து பத்த வைக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய முதுகுல உப்பு மூட்டை ஏறி உட்காந்து பேனு கத்துது. நம்ம ஹீரோ பயந்தே போயிட்டாரு. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்த கனவு மட்டும்தான். ஆனா இப்போ திடீர்னு மறுபடியும் கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. ஒரு கேவலமான கெட்ட கனவு. மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வாட்டி கதவெல்லாம் தட்டல. நம்ம ஹீரோ பாக்ஸ போட்டு கீழே வச்சாரு பாருங்க. அந்த பாக்ஸ்குள்ள இருந்து சவுண்ட் வருது. என்ன பாக்ஸுக்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ தூக்கி திறந்தா இப்ப அந்த டேகர் ஆட்டோமேட்டிக்கா தானா பறக்குது. இவருக்கு ஒரு மாதிரி பயமா போச்சு. பறந்த டேகர் மறுபடியும் உள்ளுக்குள்ள ஒழுகுது. அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இதையெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாளே என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அந்த கடையோட ஓனரும் இந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் சேல் பண்றாரு இல்லையா, அவர்கிட்டயே கொண்டு போயிட்டு இந்த டேகரை காமிக்கும் போது பார்த்தவரு பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. டீடைல்ஸ் எல்லாமே பயங்கர அருமையா இருக்கு. இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது, எங்க இருந்து வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வாங்கலாம் இல்ல, தாத்தாவுடைய பழைய பெட்டியை கிளீன் பண்ணும் போது அந்த பெட்டில இருந்து கண்டுபிடிச்சேன்னு போய் சொல்ல இவரும் வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சரி ஓகே மந்திர சக்தி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சு மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடமே அமானுஷமா மாறுது. லைட்லாம் பிளிக்கர் ஆகுது. இப்ப இந்த ஓனர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரு நிறுத்த ட்ரை பண்ணாலும் நிறுத்த முடியாம அவர் பாட்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டேகரை நம்ம ஹீரோ கையில கொடுத்து ஹீரோவை துரத்தி விட்டு கதவை சாத்துறாரு. ஏங்க நீங்க தான் இது பயங்கரமா வேலை போகும், பயங்கரமான சூப்பரா இருக்கு, பழங்காலத்து பொருள் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ அதோட சேர்த்து என்னையும் விரட்டி விடுறீங்க அப்படின்னு நீயே பார்த்தல எந்த அளவுக்கு அமானுஷமா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீயே பார்த்தல, நீயும் வேணா அந்த டேகரும் வேணா, அதை எங்க இருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே வச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ சோகமா அங்கிருந்து கிளம்ப போற வழியில ஹீரோவை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா எல்லாருடைய ஃபேஸும் ஒரு மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் கிட்ட வராங்க. ஹீரோ தன்னுடைய கையை வச்சு தானே கழுத்தை நெரிச்சுக்கிறாரு. பார்த்தா உண்மையிலேயே தன்னுடைய கையை வச்சு கழுத்தை நெரிச்சுக்கிறாரு. பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு தம்பி என்னப்பாச்சு என்னம்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுவே ஹீரோடைய காதுக்கு நீ திருட, நீ ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இப்ப நம்ம ஹீரோ எப்படியோ ரியாலிட்டிக்கு வந்துட்டாரு. அந்த இல்யூஷன்லாம் போயிடுச்சு. பொதுமக்கள்லாம் என்னப்பாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து அந்த ஷாமனை காமிக்கிறாங்க. இந்த டேகர் இல்லாதனால அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போது இவர் செமையா உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு, பயந்துகிட்டு இருக்காரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அந்த ஷாமன் கிட்ட வந்து நீங்க கண்டிப்பா உள்ளதான் வச்சு லாக் பண்ணீங்களா, நான் வீடு முழுக்க தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு, வழக்கமா வைக்கிற இடம் நான் தான் அங்க வச்சேன், எங்க போச்சு அப்படின்னே தெரியல, இன்னும் 3 நாள்ல ஃபுல் மூன் பௌர்ணமி வரப்போகுது, பௌர்ணமிக்கு அந்த இதுவுக்கு பூஜை பண்ணும், பௌர்ணமி அன்னைக்கு அந்த டேகருக்கு பூஜை பண்ணல அப்படின்னா நடக்கிற விஷயங்களே பயங்கர மோசமா இருக்கும், அவ்வளவுதான் எனக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு உடம்பு முழுக்க அந்த பொண்ணா வருது. இவரை படுக்க வச்சிருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு என்னுடைய முடிவு காலம் நெருங்க போது எனக்கு நல்லாவே தெரியுது, என் பொண்ணை கூப்பிடு, கடைசியா சாவறதுக்கு முன்னாடி நான் என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த கடன் கொடுத்த ரவுடியோடைய அடியாட்கள்லாம் வீட்டுக்கு வந்து அம்மா தங்கச்சியை வெளியே தள்ளி விட்டு எல்லா சாமானியும் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் தங்கச்சியும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ அந்த ரவுடிகளை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு கடன் கொடுக்கணும், 2 நாள் டைம் கேட்டேன், இன்னும் எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும், நான் கண்டிப்பா காசு கொடுத்துருவேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா காசுக்கு பதிலா வேணா இந்த டேகரை வச்சுக்கோங்க, இந்த டேகர் பயங்கரமா விலை போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்தா ஓனரு காசு சொன்னாரு, காசுக்கு பதிலா இந்த துருப்பிடிச்ச கத்தியை கொண்டு போயிட்டு கொடுத்தா அவ்வளவுதான் எனக்கு கொலையே பண்றவாரு, இந்த துருப்பிடிச்ச கத்தியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தியை புடுங்கி தூக்கி போட அது கீழே விழுந்த உடனே ஒரு மாதிரி ஆகுது. அந்த வீடே ஒரு மாதிரி அமானுஷமாகுது. கதவுலாம் ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்கா டமால் டமால்னு க்ளோஸ் ஆகுது. இப்போ யாரு இந்த டேகரை பார்த்து துருப்பிடிச்ச கத்தி அப்படின்னு சொன்னானோ அவன் கைக்கே இந்த டேகர் போது அவனே தன்னுடைய நாக்கை இன்னொரு கையால பிடிச்சு அறுத்துக்கிறான். இதை பார்த்து அம்மாவும் தங்கச்சியும் ரொம்பவே பயந்து போறாங்க. கூட வந்த எல்லாரும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. அம்மாவுடைய செலவுக்காக தான் காசு வாங்கினேன், நிறைய கடன் வாங்கினேன், கடனை திருப்ப அடைக்க முடியாம கடனை கட்டணுமே அப்படின்னா அந்த ஷாமனுடைய வீட்டுக்கே போயிட்டு இந்த டேகரை ஆட்டையை போட்டு கொண்டு வந்தேன். ஆக்சுவலா பணத்தை ஆட்டையை போடலாம் தான் போனேன். அப்ப என் கைக்கு இந்த டேகர் தான் கிடைச்சது. இதை தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது அட பாவி, கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட போனியா, நீ என்ன திருடனாடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சமையா திட்டி இதை கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துரு. இந்த டேகர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும், நமக்கு எந்த யூஸும் கிடையாது, தயவு செஞ்சு கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துரு, இல்ல கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. நான் இப்ப கொடுக்க போனேன் அப்படின்னா என்ன பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சி ஊத்துருவாங்க, என்னால முடியாது, என்னால போக முடியாது அப்படின்னு. அப்போ அம்மா வந்து சொல்றாங்க, இங்க பாரா தம்பி, அந்த டேகர் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன், நீ கொண்டு போயிட்டு கொடு, இது இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீ கொண்டு போயிட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த ஷாமனுடைய பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. வந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு அப்பாவை பார்க்க அப்பா மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கவே இல்லை, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தொட வரும்போது அந்த பொண்ணு நகர்ந்து போறா. அப்பாவை மன்னிக்கல போல. இந்த டைம்ல ஹீரோ வீட்டுல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சி வந்து கேக்குறாங்க, டேய் எத்தனை போய் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போறேன், அதோ கிளம்ப போறேன் அப்படின்னு. உனக்கு தனியா போயிட்டு கொடுக்க பயமா இருக்கு அப்படின்னா நான் வேணா கூட வரேன், கூட வந்துட்டு என்ன விஷயமாச்சும் எல்லாமே எடுத்து சொல்லி நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகர் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கொண்டு போயிட்டு கொடுக்க தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தாரு பாத்தீங்களா, புதுசா ஏதாவது ஆன்டிக் பீஸ் கிடைச்சா கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தா அந்த மனுஷன் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்படி ஒரு டேகரை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, பயங்கரமா இருக்கு, அற்புதமா இருக்கு, இதுக்கு எவ்வளவு காசு வேணும், ஒரு 50 மில்லியன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்களா பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே எசமா அப்படின்னு. சரி அக்கௌண்ட் நம்பர் கொடு, அக்கௌண்ட்ல மாத்தி விடுறேன் அப்படின்னும் போது அக்கௌண்ட் நம்பர்லாம் கிடையாது, நீங்க கையில கேஷா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த டேகரை ஒரு கபோர்ட்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவரு காசை எடுத்து கவுண்ட் பண்றாரு. அப்போ அந்த கபோர்ட்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு பார்த்தா அந்த டேகர் ஆட்டோமேட்டிக்கா பறந்து ஒரு கைக்கு வருது. இவரே வந்துட்டு அந்த டேகரை யூஸ் பண்ணி தன்னுடைய கழுத்தை குத்திக்கிறாரு. இப்போ இந்த சவுண்ட் அவர் உள்ளுக்குள்ள கத்துற சவுண்ட் ஹீரோக்கு கேட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அவரே அந்த டேகரை யூஸ் பண்ணி தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நம்ம ஹீரோ அந்த டேகரை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போயிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஷாமனை காமிக்கிறாங்க. ஷாமனுடைய பொண்ணு வெளியே வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு வேற பௌர்ணமி, அவர் சொன்ன 3வது நாள் பௌர்ணமி இன்னைக்கு தான் மக்களே. இன்னைக்கு அந்த டேகரை குளிப்பாட்டி அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க போல, சில பூஜை எல்லாம் பண்ணும். அதுக்கு டேகர் இல்ல அப்படின்னா அப்பா இறந்து போகதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த ஷாமனுடைய பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கா. அம்மாக்கு ரொம்ப முடியாம இருக்கு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாமன் கிட்ட கேட்கும் போது நீ கவலையே படாத, உனக்கு நான் எதுவுமே ஆக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ கொஞ்சம் என் ஃபேமிலியை மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போறாரு. ஒரு கடற் கரைக்கு போயிட்டு உட்காந்து தவம் பண்றாரு. ஏதோ ஒரு மந்திரம் எல்லாம் பண்றாரு. என் பொண்டாட்டியை காப்பாத்த ஏதாவது வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணும்போது இவருக்கு கடல் அலையில அடிச்சுக்கிட்டு இந்த டேகர் கையில கிடைக்குது. ஆக்சுவலா இவர் 1 மாசமா தியானம் பண்றாரு. 1 மாசம் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா பொண்டாட்டி இறந்தே போயிட்டாங்க. எதுக்காக இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாரோ, எதுக்காக இந்த அளவுக்கு தவம்லாம் இருந்தாரோ எல்லாமே நாசமா போச்சு, என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்றாரு. இந்த டேகரை இவர் கையில கொடுத்தது ஒரு டீமன். அந்த டீமன் அந்த குட்டி பொண்ணுடைய உடம்புக்குள்ள வந்து நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலா உன்னுடைய பொண்ணை எனக்கு காணிக்கையா கொடு, உன் பொண்ணுடைய ரத்தம் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் கிழிச்சு ரத்தத்தை விடுறாரு. அதாவது அந்த டீமன் என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு அப்புறமா என்ன வந்துட்டு இது பண்ண போறது, என்ன கண்ட்ரோல் பண்ண போறது, இல்லனா என் மூலியமா ஏதாவது வேணும் அப்படின்னா உன்னுடைய இடத்துக்கு உனக்கு அப்புறமா உன் பொண்ணு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இவரும் ஓகே பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையே இந்த டீமனை தேடி போயிட்டு நாசமா போச்சு, தன்னுடைய பொண்ணு மாட்டக்கூடாது அப்படின்னா தனியா பிரிச்சு வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பொண்ணுடைய பர்த்டேட்ல பிறந்த யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாச்சும் இந்த டீமன் கிட்ட மாட்டி விட்டு பொண்ணை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த விஷயம் எல்லாமே ரியல் டைம்ல இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள ஷாமனை காமிக்கிறாங்க. இன்னைக்கு 3வது நாள் பௌர்ணமி, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த டேகருக்கு பூஜை பண்ண வேண்டிய நாள். பூஜை பண்ணாத காரணத்தினால அந்த டீமன் வந்துட்டு இவர் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுது. அந்த துணி மாதிரி போட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுது. இந்த விஷயத்த பொண்ணும் அசிஸ்டன்ட்டும் பாக்குறாங்க. ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. மனுஷன் இறந்தே போயிட்டாரு. அடுத்து இவரை வந்துட்டு அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணும் போது அங்க அந்த ஷவுமேனுடைய ஃப்ரெண்டு வராரு. அடுத்து நான் தான் வந்துட்டு அப்பாவுடைய பிளேஸ்ல இருந்து எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கும். இது சின்ன வயசா இருக்கும் போதே முடிவு பண்ண விஷயம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னே தெரியல. முக்கியமா அந்த டேகர் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. இது எல்லாமே தாண்டி எனக்கு இந்த விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே கிடையாது. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை உனக்கு அந்த டேகர் கிடைக்குது அப்படின்னா அப்பாக்கு அப்புறமா அப்பாவுடைய பொசிஷனுக்கு வரவங்களை வந்துட்டு மாத்தி விடுறதுக்கான அந்த பூஜை பண்ணும் இல்லையா, அப்படி பூஜை பண்ணும்போது நீ அந்த பூஜையில ஈடுபடாம நீ தான் அப்பாவுடைய பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணாம வேற யாராவது மாட்டி விடு. உன்னுடைய பர்த்டேட்லயே பிறந்திருக்கணும், மத்த எல்லா விஷயமும் பக்காவா மேட்ச் ஆகணும்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டேகரை தூக்கிட்டு போயிட்டு யாருகிட்ட கடை வாங்கினாரோ அந்த ரவுடி பையகிட்டே இந்த டேகரை கொடுக்க, இது என்னடா இது துருப்பிடிச்ச பொருளா இருக்கு, இதை ஏன்டா இங்க கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சொன்னா கேளுங்க, இது பயங்கர விலை மதிக்க முடியாத விஷயம். நீங்க வேணா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டிக் ஷாப்க்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க கண்டிப்பா எக்கச்சக்கமா காசு கொடுத்து வாங்கிப்பாங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. இந்த பக்கம் ஹீரோடைய அம்மாக்கு முடியாம போச்சு. கால்லாம் புண்ணு வருது, கால்லாம் வீங்கி போச்சு. தங்கச்சிக்காரி பயந்துகிட்டு இருக்கா. ஹீரோக்கு கால் பண்றா. இங்க இந்த கெட்ட சக்தியை ஒதுக்கி வைக்கணும், நல்ல சக்தியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டல மாதிரி கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த ஷாவுமேன். அந்த பொட்டலத்துல இருந்து ரத்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதே டைம்ல அந்த ரவுடி கால் பண்ணி கேட்கும் போது அது பயங்கர விலை மதிக்க முடியாத பொருளா தான் இருக்கு, ஒரு 75 மில்லியன் தர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த டேகரை நானே வச்சுக்கிறேன், அதுக்கு பதிலா அக்ரிமெண்ட்ல நீ சைன் போடு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த டேகரை கொடுத்தா ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன், ஒத்த பைசா கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னும் போது நீங்க அந்த டேகரை வச்சுக்கிட்டா மட்டும் போதும், எனக்கு காசே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைன் போட்டு அங்க கிளம்பிட்டாரு. இப்பதான் கரெக்டா தங்கச்சி கால் பண்ணிருப்பாங்க. அம்மாக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, அம்மா பழைய மாதிரி ஆயிட்டாங்க, கால்லாம் வீங்கி போச்சு, பொண்ணா வருது, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு நம்ம ஹீரோ இதோ நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இந்த டைம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. உள்ளுக்குள்ள யாரையோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த ரவுடி தூக்கு மாட்டி தொங்கிட்டு அப்படியே வெளியே வரான். அவன் உடம்புலயே இந்த டேகர் குத்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான், இவன் கதையும் முடிஞ்சு போகுது. நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனா தங்கச்சி இருக்கா. அம்மாக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாக்கு முடியல, பழைய மாதிரி ஆயிட்டாங்க, படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த டேகரை திரும்ப கொடுத்துட்டியா, அது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான், நீ ஆட்டைய போட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மோசமா நடக்குது, கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் கொடுத்தியா இல்லையா, உண்மையை சொல்ற அப்படின்னும் போது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா உள்ள அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணு கபோர்டை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா பாக்ஸ் இருக்கு. பாக்ஸுக்குள்ள அதே டேகர் இருக்கு. ஏன்டா இந்த மாதிரி சொல்ற பேச்சியே கேட்க மாட்ற, இதை கொண்டு போயிட்டு கூடுறா அப்படின்னா நீ ஏன் கொண்டு வர, இதை வச்சுக்கிட்டு நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு, இது உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மோசமா நடக்குது, இதை நான் தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவமா அந்த டேகரை கொண்டு போயிட்டு பக்கத்துல ஒரு ஆறு ஓடும், அதுல தூக்கி போட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கபோர்டுக்குள்ள மறுபடியும் சவுண்ட் கேக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த டேகர் என்னதான் தூக்கி போட்டாலும் நம்ம ஹீரோவை பிடிச்ச சாவு மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த டேகரை தூக்கி, நீ ஏன் தான் என்கிட்ட வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட, கரண்ட் எல்லாம் கட் ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது. அங்க அந்த பேய் வந்துட்டு அந்த பூதம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும் போது, நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்ட அப்படின்னா நீ சொல்ற எல்லாமே நான் கேட்பேன், இந்த உலகத்தையே உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு இவர் வெறுப்பாயிட்டு அந்த டேகரோட வெளியே வந்தா முன்னாடி அந்த டீமன் நிக்குது. வெறுப்பாயிட்டு அந்த டீமனையே குத்துறாரு. அப்ப கூட அந்த டீமன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ ரியல் டைம்ல தங்கச்சியை குத்திட்டாரு. தங்கச்சி வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கா. அம்மா முடியல அப்படின்னா ஓடி வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களும் மயங்கிட்டாங்க, தங்கச்சியும் மயங்கிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஷாமனுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இங்க வந்த விசிட்டருடைய அந்த டீடைல் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அப்படி யதார்த்தமா பாத்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுடைய டேட்லயே பிறந்த நம்ம ஹீரோவுடைய டீடைலையும் பாக்குறா. பார்த்துட்டு நமக்கு பதிலா இவனை ஈஸியா மாட்டி விட்டுலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ அந்த டேகரோட வந்து கதவை தட்டும் போது அசிஸ்டன்ட் தான் வந்து கதவை திறக்கிறாரு. அவரை பார்த்த உடனே முட்டி போட்டு வணங்கி அந்த டேகரை மேல தூக்கி, இதை நான் தான் திருடி கொண்டு போனேன், இதனால எங்க அம்மா பாதிக்கப்பட்டாங்க, அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது, அட பாவி நீ பண்ண துரோகத்தால அந்த ஷாமேனு இறந்து போயிட்டாரு, எல்லாத்துக்கும் நீதா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும் போது அப்பதான் பொண்ணு வெளியே வரா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் நம்ம ஹீரோவும் எல்லாமே சொல்லும் போது, இப்பதானே ஹீரோவை பத்தி உள்ளுக்குள்ள எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க, ஓ அவன் தான் இவனா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க, அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு பாவம் பண்ணிட்ட, இந்த இதுவை கொண்டு போயிட்டு ஆட்டையை போட்டு கொண்டு
கொண்டு போயிட்டு பாவம் பண்ணிட்ட, அதனால உங்க அம்மா பாதிக்கப்பட்டாங்க. இப்போ உன்னுடைய அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பூஜை பண்ணும், நீ வீட்டுக்கு போயிட்டு பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு பின்னாடியே வந்து இல்லம்மா நீங்க பண்ண போறது ஒரு தப்பான காரியம், இந்த டேகர் வந்துட்டு யாரு வேணுமோ அவங்கள அதுவே தேர்ந்தெடுக்கும், நீங்க இந்த மாதிரி மாற்றி விடக்கூடாது. அப்படியே நான் கூட அவங்களே வந்துட்டு பூஜை பண்றவங்களா தானே அர்ப்பணிச்சு தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு வரணும், நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். எனக்கு யாரும் பாடம் சொல்லி கொடுக்க வேணாம், என்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு காரணமே அவன் தான், அவனை பழி வாங்குற மாதிரி நான் இந்த விஷயத்த பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம நான் தப்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்போ அப்படியே ஹீரோவுடைய வீட்டில் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தவொடனே அம்மாவை போயிட்டு கொண்டு வாங்க, தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு வீட்டில் படுக்க வச்சுட்டு இந்த பொண்ணு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த டேகரை கிளீன் பண்ணுறா. அம்மாவுடைய ரத்தம், நம்ம ஹீரோவுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வச்சு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கா. இதே டைம்ல அலாரம் அடிச்சு தங்கச்சிக்காரி கண் முழிக்கிறா. டெய்லி விடிய காத்தால 3 மணிக்கு இந்த பொண்ணு ப்ரே பண்ணுவா போல. அந்த அலாரம் சவுண்டு கேட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா ரூம் லாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பொண்ணுடைய ரூம் விண்டோல இருந்து பார்க்கும்போது அம்மா இருக்காங்களா இல்லையா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். பார்த்தா அம்மாவை காணும், அம்மா எங்க போனாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணா. கதவை திறக்க முடியல. நம்ம ஹீரோ எங்கடா இந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ற போறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணு வரா, கதவை தட்டி தட்டி பாக்குறா, கதவை திறக்கவே இல்ல, யாருமே கதவையே திறக்க மாட்டாங்க. இங்க பூஜை பாட்னு போயிட்டே இருக்கு. இதே டைம்ல அசிஸ்டன்ட் வந்திருப்பாரு, அவரு தான் வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அந்த பக்கமா கதவை திறந்து இந்த பொண்ணை வெளியே வர வச்சு உள்ள ஒரு பூஜை நடக்குது. அது உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கான பூஜை கிடையாது, அந்த டேகரை வந்துட்டு யாரு கண்ட்ரோல் பண்ணும், அந்த டேகர் மூலியமா இந்த பூஜையெல்லாம் பண்றதுக்கான அந்த ஓனர்ஷிப்பை மாத்தி விடுறதுக்கான பூஜையை உள்ளுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னுடைய அண்ணாவுடைய வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இவங்க காப்பாத்த உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இங்க பூஜை நடக்க நடக்க நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆகுது. நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துல இருக்காரு. அது ஏதோ சொர்க்கம் மாதிரி இருக்கு. அங்க இருக்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஹீரோவை அப்படியே ஒரு ராஜா மாதிரி நடத்துறாங்க. பூ போட்ட தட்டல் தான் ஹீரோவை நடக்க விடுறாங்க. நம்ம ஹீரோவை தாங்குறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மாவை எப்படியோ காப்பாத்தி அம்மாவை அந்த பூஜையில இருந்து தள்ளி கொண்டு போயிட்டு ஒரு ஓரமா இந்த பொண்ணு உட்கார வச்சுட்டு அண்ணாவை காப்பாத்தலான்னு போக, ஏமா நீ போனா வேலைக்காவது, நான் போயிட்டு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்டே போயிட்டு அந்த பூஜையை நிப்பாட்ட ட்ரை பண்றாரு. ஆனா அப்பயும் அந்த ஷாமினுடைய பொண்ணு நிப்பாட்டாம இவரையே அட்டாக் பண்றா, இவரையே குத்த வரா. நம்ம ஹீரோ பித்து பிடிச்ச மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு. வேற ஒரு உலகத்துல இருக்காரு இல்லையா, அதாவது உடம்பு இங்க இருக்கு, ஆன்மா வேற உலகத்துல இருக்கு. அந்த மாதிரி தங்கச்சிக்காரி கத்துறா, அண்ணா வெளியே வா, என்னாச்சு உனக்கு, கண்ணமொழி அப்படின்னு சொல்லிட்டு கத்துற விஷயம் அந்த உலகத்துல இருக்க ஹீரோக்கும் நல்லாவே கேக்குது. இப்போ இந்த அசிஸ்டன்ட்டும் பொண்ணும் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அப்படி சண்டை போடும்போது இந்த தங்கச்சிக்காரி ஒரு கட்டையை கொண்டு வந்து இந்த பொண்ணுடைய மண்டையிலேயே அடிக்க இந்த பொண்ணு ஒரு மாதிரி நல குலைஞ்சு போறா. அப்ப அந்த கத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய கழுத்திலேயே குத்திக்குது. அங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த சவுண்டு கேட்டு அங்க இருந்து ஏஞ்சிக்க ட்ரை பண்றாரு. ஏஞ்சிக்கவே முடியல, எப்படியோ புடிச்சு அப்படியே ஒரு மாதிரி புடிச்சு உட்கார வச்ச மாதிரியே இருக்கு. இப்ப அந்த டீமன் ஹீரோ கையில அந்த டேகரை கொண்டு கொடுக்க இவர் வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா கை தானா மேல போது, லைட்டா புடிச்சு வாங்கிட்டாரு. இப்போ ஹீரோடைய தங்கச்சி ஹீரோடைய காது கிட்ட வந்து செமையா ப்ரே பண்றா. ப்ரே பண்ணும்போது ஹீரோ ரியல் டைம்ல கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தாலும் இவருக்கு நம்ம வாங்கிட்டோம், அந்த டேகரை டீமனுடைய கையிலிருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கண்ணை முழிச்சா இந்த டேகர் ஹீரோடைய கைக்கு வரவே இல்லை. இவ்வளவு நாளா இந்த டேகர் வந்துட்டு ஹீரோவை தேடி வந்திருக்கோம். ஆனா இப்ப வரவே இல்லை அப்படின்னா நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி அந்த டீமன் வாங்க வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ண காரணத்தினால, நான் வாங்க மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால இந்த டேகர் வந்துட்டு அந்த பொண்ணுடைய கழுத்துல இருந்து வரவே இல்லை, அப்படியே அங்கேயே இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சில நாட்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சாமி நம்பிக்கைலாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. நம்ம ஹீரோ தங்கச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்றாங்க. ஆமா அந்த டேகர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த டேகரை வீட்லயே ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள போட்டு அமைதியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.